யாரும் கற்கலாம், யாரும் பேசலாம். இனி மொழி கற்பது சுலபம். தாய்மொழிக்கு அடுத்து ஒரு பொதுமொழியாக ஆங்கிலம் மட்டும் கற்றால் போதும் என்று இருந்த காலம் முடிந்துவிட்டது. இன்றைய தொழில்நுட்ப உலகில் ஒவ்வொருவரும் தாய்மொழி மற்றும் ஆங்கிலத்தை தவிர்த்து குறைந்தது 5 மொழிகளாவது கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஒவ்வொரு மொழியை நாம் கற்றுக்கொள்ளும் போது அந்தந்த மொழிகளின் உச்சரிப்புகள் மிக சரியானதாகவும் அந்த உச்சரிப்பு தாய்மொழி பேசுபவர்களின் உச்சரிப்போடு ஒத்துப்போக வேண்டும். உச்சரிப்பு சரியான முறையில் இருந்தால் அதை கேட்பவர்களுக்கு சரியாக புரியும். இல்லையெனில் வார்த்தையின் அர்த்தம் மாறிவிடும். எந்த ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த மொழிகளின் எழுத்துக்களை கொண்டே நாம் சரியாக வாசிக்க எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் சரியான உச்சரிப்பு நாம் பேசும்பொழுது வரும். ஒரு மொழியை கற்க ஆரம்பிக்கும் போது எழுத்துக்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் ஒரு மொழியை எழுத வாசிக்க சில பேருக்கு வாரக்கணக்கிலும் இன்னும் சில பேருக்கு மாதக்கணக்கிலும் தேவைப்படுகிறது. அப்படி கற்றுக்கொண்டாலும் அதை ஞாபகம் வைப்பது கஷ்டமான விஷயமாக இருக்கிறது. அதற்காக அக்ரம் உலக மொழிகள் பயிற்சி நிலையம் ஒவ்வொரு மொழியையும் ஒரே நாளில் எழுதவும் வாசிக்கவும் பயிற்சி அளித்து வருகிறது. மேலும் ஒரு நாளில் எளிதாக அனைவரும் கற்றுக்கொண்டு அவைகளை மறந்து விடாமல் இருப்பதற்காக சிறப்பு தொழில்நுட்ப முறைகளுடன் உளவியல் முறையில் பயிற்சி அளித்து வருகிறது. அந்த வகையில் தமிழர்கள் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அக்ரம் உலக மொழிகள் பயிற்சி நிலையம் வழங்க இருக்கிறது. வேலை வாய்ப்பிற்கும் இந்தியாவில் இருந்து கொண்டே ஜப்பானில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் ஜப்பானிய கலாச்சாரத்தை அறிவதற்கும் ஐக்யூ எனப்படும் அறிவாற்றலை அதிகப்படுத்துவதற்கும் ஜப்பானிய மொழியை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஜப்பானிய மொழியை கற்று பேச விரும்புபவர்களுக்கு அந்த மொழியை கற்பதற்கான முதல் படி அந்த மொழியை எழுத வாசிப்பதில் தொடங்குகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹிரகனா கத்தகனா மட்டும் எளிய தமிழில் பயிற்சி அளிக்கிறார் பன்மொழி அறிஞரும் உளவியல் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் மொழிப்பிரியன் அவர்களின் ஜப்பானிய மொழியானது ஹிரகனா, கத்தகனா, காஞ்சி என்ற 3 விதமான எழுத்து வடிவ முறைகளை கொண்டுள்ளது. சாதாரணமாக ஜப்பானிய எழுத்து வடிவ முறையானது மற்ற மொழி எழுத்து வடிவ முறைகளோடு ஒப்பிடும்போது கஷ்டமானதுதான். 3 விதமான எழுத்து வடிவ முறைகளில் ஹிரகனா, கத்தகனாயை விட காஞ்சி என்பது மிக கஷ்டமானது. அதற்காக மொழிப்பிரியன் அவர்கள் மிக எளிமையான முறையில் காஞ்சி என்னும் சைனீஸ் எழுத்து வடிவ முறையை அடுத்த இது போன்ற ஒரு நாள் வகுப்பில் பயிற்சி அளிக்க உள்ளார்கள். மேலும் ஜப்பானிய மொழியை பேசுவதற்கான 2 நாள் பயிற்சி முகாமும் வருகிற நாட்களில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் 6 வயதிலிருந்து 60 வயதுக்குட்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்கள் பெயரை கண்டிப்பாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பு: ஸ்டடி மெட்டீரியலும் சர்டிபிகேட்டும் வழங்கப்பட உள்ளது. அடுத்து வருகிற வார நாட்களில் ஹீப்ரு, ஹிந்தி, ஜப்பானீஸ், கொரியன், ரஷ்யன், உருது, தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை எழுதவும் வாசிப்பதற்குமான பயிற்சி நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் அக்ரம் உலக மொழிகள் பயிற்சி நிலையம், சூட் நம்பர் 4, 6th floor, Crown Court at 128 Cathedral Road, Gopalapuram, Chennai 86, opposite Stella Mary College, near செம்மொழி பூங்கா. முன்பதிவு மற்றும் மேலும் விவரங்களுக்கு 9003003070, 9003003080, 9600362627 and 9600362628. விருப்பமுள்ளவர்கள் அந்த மொழியை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எந்த மொழிக்கு அதிகமாக முன்பதிவு கிடைக்கப்பெறுகிறதோ அந்த மொழிக்கான பயிற்சி முதலில் நடைபெறும். நன்றி. வாழ்க வளமுடன்.